ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்மளோட செகண்ட் மோட்டோ விலாக்காக ரெடி ஆகிட்டோம். ஆக்சுவலி 3 வாட்டி வந்து இ பாஸ் வாங்கினேன். நான் 3 வாட்டி இ பாஸ் வாங்கினேன். வேறு எங்கேயும் இல்லை. நம்மளோட செகண்ட் விலாக் வந்து கொடைக்கானல் தான் போகிறேன் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா February 14th. நான் அந்த டேட்டை சரியாக கவனிக்கவே இல்லை. அன்றைக்கி ஒரு இ பாஸ் போட்டேன். அப்போ தான் பார்த்தா சரி ஐயப்பா இன்றைக்கி ஃபுல் கூட்டமாக இருக்குமே, ரஷ்ஷாக இருக்கும், சுத்தமாக போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நான் போகலை. செகண்ட் பார்த்திங்கன்னா February மந்த்தே போயிருக்க வேண்டியது. ஒரு 2 டேட் எனக்கு எக்ஸாக்டாக எந்த டேட்ஸ் ஞாபகம் இல்லை. பட் ஒரு 2 டேட் வந்து புக் பண்ணியிருந்தேன். இல்லை February இன்னொன்று வந்து 25th புக் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி 25th வந்து போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன், ஒரு வென்ஸ்டேவா. அன்னைக்கு ஒரு சடன் பிளான் சேஞ்ச், முதல் நாள் நைட்டே. ஸோ இ பாஸ் வாங்கியும் அன்னைக்கும் போக முடியலை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நேற்று March 1க்கு இது புக் பண்ணியிருந்தேன். அன்றைக்கும் கரெக்டாக ஈவினிங் மத்தியானமே நான் இ பாஸ் போட்டுக்கிறேன். ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 6 o'clock 7 o'clock கிட்ட வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்குமே நம்மளால் கிளம்ப முடியல. ஸோ ஃபைனலி இன்றைக்கி March 2 இன்றைக்கி நம்ம வந்து கிளம்பிட்டோம். மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 5:30 ஆகுது. உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல, மணி வந்து ஒரு 5:30 ஆகுது. ஸோ இங்கேருந்து ஒரு 6 o'clock கிளம்புற மாதிரி தான் பிளானே, மதுரையிலேருந்து. ஸோ மதுரை டு கொடைக்கானல் 1 day அங்கே போயிட்டு நம்ம பிடிச்ச இடங்களை சுற்றி பார்த்துட்டு அப்படி கொஞ்ச நேரம் ஒரு நாளில் டோட்டலாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரலான்னு இருக்கேன். அப்படியே முடிஞ்சால் ஒரு சில டெஸ்டினேஷனும் பிளான் பண்ணிக்கு. இது வரைக்கும் போகாத டெஸ்டினேஷன் கொடைக்கானல் நான். ஸோ ப்ராபப்ளி இன்றைக்கி நம்ம அதுக்கெல்லாம் போவோம்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே நம்ம விலாகில் அப்படியே மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ see you guys in the மோட்டோ விலாக். வெல்கம் டு தி செகண்ட் மோட்டோ விலாக். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:25 ஆகுது. வீட்டிலேருந்து கிளம்பி ஹைவே ரீச் பண்ணிட்டோம். ஆக்சுவலி உண்மையாக சொன்னால் இவ்வளோ ஏர்லி மார்னிங் ரைடுன்றது நான் பண்ணி பல வருஷம் ஆச்சு. நான் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஏர்லி மார்னிங் ரைட் பண்ணியிருக்கேன். பட் ஆஃப்டர் ஸோ லாங் இந்த வாட்டி நம்ம பிரதர் கூட இல்லை. முன்னாடி நம்ம பிரதர் தினேஷ் கூட இருந்தாப்புல. இந்த வாட்டி சோலோ ரைடு தான் அது. இட் வாஸ் தி பிளான் ஃப்ரம் ஆக்சுவலி மொதல் விலாகே கொடைக்கானல் விலாக் தான் பண்ணலான் இருந்தேன், சோலோ ரைடுன்னு சொல்லிட்டு. பட்டு நம்ம தம்பி சிறுமலை கூப்பிட்டதுனால நம்ம வந்து சிறுமலை போயிட்டு வந்தோம். அது ஒரு உண்மைக்கு நல்ல டைம் பாஸ் ஆகிருந்துச்சு. டைம் நல்ல ரைடு, நல்ல கிளைமேட்டு எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்மளோட இது ஆக்சுவலாக February மந்த்தே போயிருக்கணும். பட் சம்திங் வாஸ் ஸ்டாப்பிங் மீ. ஒவ்வொரு வாட்டியும் கடைசியில் Jan 3 ஃபஸ்ட் ரைடு போனோம். இன்றைக்கி March 2 இடையில ஒரு மாதம் ஹோல் மந்த்தே ஸ்கிப் ஆகிடுச்சு கைஸ். ஆக்சுவலி இன்னைக்கு இந்த மந்த் வந்து நான் 3rd ரைடு போயிருக்கணும். லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணலை, டெஸ்டினேஷன் ஃபிக்ஸ் பண்ணலை. பட் இந்த மந்த் வந்து நான் 3rd ரைடு கிளம்பியிருக்கணும். ஐ மீன் இந்த வீக்கோ நெக்ஸ்ட் வீக்கோ பிளான் வாஸ் தட். அதான் ஸ்டார்டிங் பிளானாகவே இருந்துச்சு, எவ்ரி மந்த் ஒரு ரைடுன்னு சொல்லிட்டு. பட் கடைசியில் February மந்த் ஸ்கிப் ஆகி போச்சு. உடனே ஒரு காஃபி குடிச்சிட்டு, வீட்டிலேருந்து ஒரு காஃபியாக குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. ஸோ அப்படியே நம்ம அப்போ கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேங்க. பாருங்க ஃபாக் எந்த லெவலுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னும் பனி குறையல. பனி செம்மையாக இருக்குது ஆப்போசிட்டில். உண்மைக்கே அங்கெல்லாம் என்ன விசிபிலிட்டி, 0 விசிபிலிட்டி மாதிரி இருக்குது கைஸ். உண்மைக்கே இட்ஸ் டோட்டலி 0 விசிபிலிட்டி. அதான் அந்த சிறுமலை மலைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, சிறுமலை மலையாக தான் இருக்கும். நான் வந்து சிறுமலை மலையே டோட்டலாக ஃபாகில் இருக்குது. இட்ஸ் ஆல்வேஸ் ஆன் தி கோ சிறுமலைக்கு மணிக்கு. ஏன்னா பிளான் போட்டு போனால் எப்போவுமே நடக்காது. நான் பிளான் பண்ணேன் பார்த்தீங்களா, கொடைக்கானலுக்கு 3 ட்ரிப்பு February மந்த்லேயே நடக்கலை. ஸோ இன்றைக்கி கம்பல்சரியாக கிளம்பி ஆகணுன்ற ஒரு இதில் டக்குன்னு ரைடு, அது ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே இருந்தேன். அந்த இதில் கிளம்பி ஆகணுன்ற ஒரு இதில் இருந்தேன்னா டக்குன்னு இன்றைக்கி கிளம்பிட்டேன். ஸோ அந்த மாதிரி அங்கே போய் எங்கெங்கே போகிறோன்றது அங்கே போய் பார்த்துக்கலாம். ஆக்சுவலி வாடிப்பட்டி வந்தாச்சு. நான் சொன்னேன் எந்த ரூட்டில் போகிறோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாடிப்பட்டி வழியாக போகிறோம் கைஸ்.
நான் கூகுள் மாத்தாஜி என்ன சொல்லுதுன்னா வாடிப்பட்டியாக போகிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறது. கூகுள் மாதாஜி லைட்டாக சொதப்புறா. இன்னும் ஒரு 81 கிலோமீட்டரு. ஓகே, நல்ல வேலை. ஆக்சுவலி நான் வாடிப்பட்டியில் இந்த சைடு நுழைஞ்சிருப்பேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். நான் அந்த வாடிப்பட்டி ரூட் சொன்னேன்னா நான் டேரெக்டாக அது வாடிப்பட்டின்னு போட்டுக்குவோம். நுழைஞ்சிருப்பேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போய் தான் நமக்கு வந்து அடுத்ததில் தான் கட்டில் போகணும். ஆக்சுவலி இதை வச்சு பார்த்தேன் இந்த ஹோல்டரில், பட் இதில் டேம்பர் கிடையாது. ஆக்சுவலி இது 360 ஹோல்டரு. மொபைல் மவுண்ட் ஒன்று இருந்துச்சு வீட்டில். சரி, அதை நம்ம 360 மாட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா டேம்பர் இல்லை. ஸோ டேம்பர் இல்லைன்னா மொபைலோட கேமரா ஏதாச்சும் ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னா வம்பாயிரும். இன்னொன்று மொபைல் கீழே விழுகும். இதில் அந்த grip கிடையாது. இது சும்மா ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுக்கலைன்னா நிப்பாட்டி ஸ்டாண்டில் வச்சு எடுக்கிறதுக்கு தான் இது யூஸ் ஆகும். பட் நம்ம அதை யூஸ் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். பட் எனக்கு என்னமோ கொஞ்சம் இது ஆயிடுச்சு, லைக் வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி தோணிடுச்சு. ஸோ அதனால் ஃபோன் வச்சா சொல்லி முடிச்சு எதுவுமே பண்ண முடியாது. ஒரு வீட்டுக்கு ஃபோன் கால் பண்ணுறதோ எதுவுமே எந்த விஷயம் பண்ண முடியாதனால ஜிபே பண்ணுறதாலும் சரி எதுக்கும். ஸோ அதனால் இதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். எல்லாம் அழகாக கணக்கில் மேப் போட்டுருந்தேன்னா எனக்கு இந்த நின்று செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மனுஷன் அங்கே கிட்டக்க போயிட்டோன்னா அப்படியே சல்லு போயிடலாங்க. இந்த கொடைக்கானல் கீழே மழை இது வரைக்கும் தான் நமக்கு மெயின். சிட்டிக்குள்ளே வந்தாச்சு கைஸ். இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் என்னமோ இருக்குது. 59 to 60 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக 57 கிலோமீட்டர்ஸ் ஒரு 1.5 மணி நேரத்தில் போயிடும்னு சொல்லுது. மணி 8:07. கரெக்டாக எங்கே இருக்கும்? உசிலம்பட்டி ரோட்டில் இருக்கும். வத்தலக்குடி கிட்ட கரெக்டாக இருக்கும் கைஸ். வத்தலக்குடி கிட்ட ஆக்சுவலாக எதுக்கு இப்போ ஆரம்பிச்சோன்னா இது சிட்டி லிமிட்டு. கொஞ்சம் ரெக்கார்டிங் எடுக்கிறது நம்மளுக்கு சேஃப்டி. ஸோ நம்ம வத்தலக்குண்டு கிட்ட இருக்கோம். இன்னும் ஒரு 57 கிலோமீட்டர் இருக்குது நமக்கு. எக்கா குழந்தைய வச்சுட்டு போகிறேன். என்னக்கா சடன் பிரேக் அடிக்கிற நீ? இண்டிகேட்டரும் போடுறதில்ல. நல்ல வேலை கேஸ் ரெக்கார்டிங் ஆன் பண்ணிவிட்டேன். சடனாக பிரேக் அடிக்குது அக்கா குழந்தைய கூட்டிக்கிட்டு. போங்கம்மா. வத்தலக்குண்டு பஸ் ஸ்டாப் கிட்ட வந்தாச்சு. பூந்த சரியான, ஏன்னா சிட்டி டைமு உங்களுக்கு செம்ம டிராஃபிக் இருக்கும். மார்னிங் 8 o'clock ஆயிடுச்சா, இல்லை இந்த ஸ்கூலு காலேஜு வேலைக்கு கிளம்புறதுக்கு, வேலைக்கு போகிறக்கோ கோஸ்டிகல்ஸ் எல்லாமே இது பண்ணிட்டு இருக்க டைமு. ஆக்சுவலி என்னோட ஃபஸ்ட்டு பிளான் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு 5 o'clockலாம் வீட்டை விட்டு கிளம்பணும். பட் எழுந்திரிச்சதே 4:30. 4 o'clock எழுந்திரிச்சிருந்தேன்னா 5 o'clock கரெக்டாக வீட்டை விட்டு கிளம்பியிருப்பேன். பட் அது ஒரு 4:30க்கு மேலே ஆனதுனால கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு. 6 o'clockனு பிளான் பண்ணேன். அடுத்தது 6 o'clock வந்து 6:15 மாறிடுச்சு. இப்போ கரெக்டாக வீட்டை விட்டு கிளம்பி வந்து நைட்டு 2 hours ஆக போகுது கைஸ். இன்னும் 1.5 மணி நேரம் ஆகும். இடம் ஆக்சுவலாக என்னென்னா நம்ம ஒரு ரொம்ப நேரம் ஃபோன் பேசிட்டு அந்த ஒரு ஹைவேல நின்ட்டோம். பைக் லைக் பிரிட்ஜு மேலே. அதனால தான் நமக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இல்லைன்னா இந்நேரம் மழை ஏறி இருக்கணும். கரெக்டாக போயிருந்தேன்னா இந்நேரம் சாப்பிட்டுட்டு மழை கிட்ட நான் பாட்டம் போயிருப்போம். கொடைக்கானலோட பாட்டமில் இந்த ஃபோன் கால் மட்டும் பேசாமல் இருந்திருந்தோம்னா
ஸோ ஃபோன் காலில் இருந்ததுனால நைன் 30 ஆயிடுச்சு. ஆக்சுவலாக என்ன அதான் சாப்பிட்டுட்டு என்னோடய டைம் 6 o'clock. அந்த டைமுக்கு படி பார்த்தா 6 o'clock கிளம்புற டைமில் பிளான் பண்ணும்போது 8:30க்கு கொடைக்கானல் ரீச் ஆகாமல் பிளான் பண்ணியிருந்தேன் 8:30க்கு. ஸோ அந்த டைம் தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு மேலே அந்த மிஸ்ட் ஆகட்டும் சரி. இப்போ போயாச்சுன்னா அந்த ஏன்னா மிஸ்ட் எல்லாமே மேலே ஏறிடும், கீழே இருக்கிற மிஸ்ட்டு ஃபுல்லாக மேலே ஏறிடும். போனால் அந்த சில்னஸ் இருக்கும், அதை என்ஜாய் பண்ணலாம், அந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணலாம். பட் ஆனால் விஷுவலாக உங்களுக்கு காமிக்கும் போது மிஸ் இருந்தால் இப்போ நல்லா எல்லாமே ஏற ஆரம்பிச்சிருப்பாங்க கொடைக்கானல் மலையில். ஆனால் முன்னாடி இங்கே இன்னும் நல்ல மிஸ்டாக தான் இருக்குது, சுத்தமாக விசிபிலிட்டி இல்லை மலையில். இன்னும் கொடைக்கானல் அடே 57 கிலோமீட்டரா, என்னடா இன்னும் எத்தனை இடத்துல 61 கிலோமீட்டர்லேயே இருக்கும் போட்டில். நான் அங்கே பார்த்தேன் 61 கிலோமீட்டர் போட்டிருந்தான். சரி வந்துட்டு நம்ம மேப்பில் எதுக்கு செக் பண்ணிக்கிறோம் இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தா மேப்பில் பார்க்குறேன் 57 கிலோமீட்டர் காமிக்குது. இப்போ இங்கே போர்டில் பார்க்குறீங்க திரும்ப 61 கிலோமீட்டரு. 61 கிலோமீட்டர் இவ்வளோ தூரத்தில் 61 கிலோமீட்டர் இருந்து இது ஒன்றாதா. ஓகே கை சரவணா பவன் இருக்குது, பேசாமல் அப்படியே சாப்பிட்டுட்டு இது பண்ணுவோம். சரவணா வெஜ் ரெஸ்டாரண்ட் நீட்டாக சாப்பிட்டுட்டு டீ காஃபிலாம் ஒரு நாளாக சாப்பாடை சாப்பிட்டுட்டு இது பண்ணுவோம். பார்க்கிங் இங்கே இருக்கா, ஓகே பார்க் பண்ணிட்டு வண்டி பார்க் பண்ணிவிட்டு சாப்பிடுவோம் முதல்ல. ஏன்னா சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம் கைஸ் நமக்கு. ஸோ கைஸ் இப்போ வந்து எங்கள் சரவணா பவன் வந்து சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக தான் சாப்பிட்றது. என்ன சாப்பாடுனா ஜஸ்ட் ஒரு தோசை ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஒரு மில்க் ஷேக், அவ்வளோதான் போதும். இதுக்கு மேலே வந்து தேவையில்லை, வேறு எதுவும் இல்லை. இன்னொன்று என்னடா கேப் போட்டிருக்காங்கன்னு பார்க்காதீங்க, ஹேர் வந்து ஃபுல்லாக அப்படியே இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கில் அஃபெக்ட் பண்ணால் எப்படி ஃபீல்டில் போய் நின்று எப்படி இருக்கும் நட்டுக்கிட்டு அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அந்த லான்ச் ஈவெண்ட்டுக்கு போனப்போ கொடுத்த இந்த கேப் நம்ம டிவிஎஸ் ஆர்டிஎக்ஸ் இந்த வண்டி தான் புக் பண்ணியிருந்தோம். அந்த கதையை நான் வந்து போகும்போது சொல்லிடுறேன், உங்களுக்கு என்ன சம்பவம் நடந்துருச்சு, என்ன சம்பவம் நடந்துச்சுன்றத. இல்லைன்னா இந்நேரத்துக்கு நம்ம அந்த வண்டியில் தான் வந்திருப்பேன் டு பி ஃப்ராங்க். பட்டு அது ஒரு பெரிய சம்பவம் கைஸ், பெரிய சம்பவம். ஸோ சாரி ரொம்ப ஷேக் ஆகி, ஏன்னா எனக்கு ஹெல்மெட்டோடதுலேயே வச்சு நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு கையில் எடுத்து ரெக்கார்ட் பண்ணல. ஸோ இந்தா இது வச்சுறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு தோசை, ஒரு ப்ளெயின் தோசை, ஒரு மில்க் ஷேக், சாக்லேட் மில்க் ஷேக். அப்படியே அவ்வளோதான். ஒரு 10 to 15 மினிட்ஸ் மலை ஏற ஆரம்பிச்சிடுவோம் கைஸ். நம்ம அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு மலை ஏறி நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நெருக்கி கொடைக்கானல் கிட்ட வந்துட்டோம் கைஸ். இன்னும் ஜஸ்ட் 50 more kilometers. அதான் இந்த ரைட் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இந்த ரைட்டில் போனோம்னா ஸ்ட்ரெயிட்டாக மலையடியாரத்தில் அப்படியே ஆரம்பிச்சு விட்ற வேண்டியதான். மலையில் ஏறும்போது நான் சொன்னேன்ல அது ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சாப்பிடும் போதே அந்த சம்பவத்தை நான் மலை ஏறும்போது சொல்கிறேன். ஏன்னா எனக்குள்ளே கொஞ்சம் இது பார்த்து போகணும், மலையிலையும் பார்த்து தான் கவனித்து தான் போகணும். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து கரெக்டாக மலை ஏறும்போது பேசுறது தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்த. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அப்படியே மலையடி வாரத்தில் போயிட்டு போச்சு. இது இந்த மதுரைக்கு 2016 வந்தேன், 2016 பிளான் பண்ண விஷயம். பைக்கில் கொடைக்கானல் போகணுன்னு சொல்லிட்டு கொடைக்கானல் நிறைய வாட்டி வந்துட்டேன் மதுரைக்கு வந்துட்டு. பட் பைக்கில் ஃபஸ்ட் டைம் மை ஓன் பைக்கில். அதாவது நிறைய விஷயங்கள்லாம் இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணிகிட்ருக்கேன்னு வைங்க. இந்த கொடைக்கானல் அடே கூகுள் மாதாஜி கொடைக்கானல் 50 கிலோமீட்டர்னு சொல்லுது. எனக்கு அங்கே ரைட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இவன் 54 கிலோமீட்டர்னு போட்டிருக்கான்.
அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போர்டில் 51 கிலோமீட்டர்னு இருக்காங்க. இப்போ இதில் எந்த கிலோமீட்டர் கரெக்டான கிலோமீட்ரு? இதில் எனக்கு டவுட்டாக இருக்குது கைஸ். மெயின் போர்டில் 51 கிலோமீட்டர், கூகுள் மாதாஜி 50 கிலோமீட்டர், இவன் 54 கிலோமீட்டர். இதில் இடையில எங்கிட்ட இந்த இன்பிட்வீனில் அது ஒரு கிலோமீட்டர் குறைக்கிது கூகுள் மாதாஜி. இவன் ஒரு 4 கிலோமீட்டர் கூட்டுறான், அங்கே அவன் ஒரு 3 கிலோமீட்டர் கூட்டுறான். சம்திங் இஸ் பேட். ஏதோ காதுக்குள்ளே ஊறுது. ஒரே நிமிஷம், ஐ ஜஸ்ட் ஸ்டாப் இட் 1 செகண்ட் கைஸ். ஏதோ சடனாக காதில் ஏதோ ஊறுற மாதிரி அப்படியே ஒரு எறும்பு ஊறுற ஃபீல் ஆயிடுச்சு. என்னடான்னு பார்த்தா ஏதோ ஊறுனது பட் போயிடுச்சு. மைக்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஆஃப் ஆகிக்கிட்டே இருந்துச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறோம். திடீர்னு ஒரு எறும்பு அப்படியே காது மடலில் ஊறிட்டே இருந்தாச்சு. சரி, எங்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு தெரில. உள்ளுக்குள்ள விட்டா காதுக்குள்ளே போய் குறைஞ்சிருக்கோம் போல. அப்பா காதுக்குள்ளே கரெக்டாக மலை ஏற நல்ல வேலை. இந்த ஃபீல் இங்கேயே வந்துச்சு. மலை ஏறிட்டு இருந்தோமோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயாச்சும் போய் விட்டுருப்பேன். அது டப்புன்னு நிப்பாட்டுறேன்னு சொல்லிட்டேன்னா மலையில் எங்கன்னா ஒன்று நான் நிப்பாட்டுறதுக்குள்ளே அது காதுக்குள்ளே போயிருக்கோம், இல்லை அதுக்கு நான் எங்கேயாச்சும் அதோட இதில் போய் இடிச்சிருப்பேன். எங்கண்ணா உக்காண்டிங்களா?